थोड़ा सा इस तरफ नो योर लेफ्ट हाँ थोड़ा इधर हाँ स्माइल சார் குட் மார்னிங் சார். மார்னிங் மேடம் குட் மார்னிங். குட் மார்னிங். போட்டோ எடுக்கிறீங்களா? ஆமா நான் அவளை போட்டோ எடுக்கிறேன் அவ என்ன போட்டோ எடுக்கிறா எங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து எடுக்கிறதுக்கு யாரும் சார் சார் நான் எடுக்கிறேன் சார். உனக்கு போக்கஸ் எல்லாம் தெரியுமா? நீங்க வேற சார், மூவி கேமராவே ஆபரேட் பண்ண தெரியும், இது சான்ஸ் கிடைக்கல சார். அதான் இந்த பொறுக்கி பசங்களோட அலைஞ்சிட்டு இருக்கேன். நீங்க கொடுங்க சார். கொஞ்சம் டைட்டா போல்டா எடுக்கணும். சார் சார் இல்ல எதை அமுத்தணும் சார்? போச்சு போ. இத அமுக்கணும், இது அமுக்கணும். எதை அமுத்தணும்னு சொன்னாரா? நான் இதுல பாக்கணும்னு சொல்லலையே. இதுலயா இதுலயா? ரெடியா? சார் 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 எதுல பாக்கணும் சார்? எதுல பாக்கணுமா? கேமரா இங்க விட நான் வேற யார்ட்டையா கொடுத்துக்கிறேன். இல்ல சார் தெரியுது சார், தெரியுது. தெரியுதா? நல்லா தெரியுது சார். क्या वो ठीक से फोटो लेगा? போட்டோ சரியா வருமா? சார் டெவலப் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு சார். டேய் தீப்பெட்டி கேட்டா ஜொல்லுட்டு இருக்காங்க. குரா டேய் ராஜா வச்சிருக்காடா. ஓ நீ வச்சுக்கிறியா? மச்சான் எல்லாத்தையும் ஊவி தள்ளுறாத, எனக்கு 2 பஃப் வை. என்னையா போட்டோ எடுத்திருக்க? ஆள தெரியாத அரசியல்வாதிட்ட ஆட்சியை கொடுத்த மாதிரி, அமுக்கு தெரியாத உங்ககிட்ட போய் கேமரா கொடுத்த மாதிரி என் புத்திய ஜோட்டால் அடிக்கணும். என்ன சார் நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. சட்டசபையில எம்எல்ஏ வாந்தி எடுத்த மாதிரி இருக்கு. கண்ணு காது மூக்கு எல்லாம் சரியாதான் இருக்கு சார். கண்ணு மூக்கு வாய் எல்லாம் சேர்ந்திருந்தா தயா போட்டோ, தனித்தனியா இருந்தா அதுக்கு பேரு புதிர். ஐயா இந்த லட்சணத்துல நீ சினிமா கேமரா ஆபரேட் பண்ண போறியா? அசல் ஒரு காரனை அள்ளி விட்டியா? ஜாக்கிரதை. दादाजी उसे क्यों गाली देते हैं? छोड़ दीजिए. சார் என்ன சார் சொல்றாங்க? ஜோட்டால அடிக்கணும் நீங்களே, அடிக்காம ஏன் அறுத்துட்டு இருக்கேன்னு கேக்குறேன். அடிச்சிட்டுமா? नहीं नहीं नहीं. போட்டோ எடுக்க தெரிஞ்சா எடு, இல்லன்னா விடு. தூ ஆஜா. அச்சா நான் என்ன சொன்னாலும் உன் மரமட்டையில் ஏற போறதில்ல. இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன். கிழவன் கிழ போல்டு இல்ல தாத்தா, அவன் நான் உன்னை தப்பு தப்பா போட்டோ எடுத்துட்டேன்னு ரொம்ப தெனாவட்டா பேசிட்டா. அச்சா உன்ன மாதிரி அழகான பேத்தி மட்டும் அவனுக்கு இல்லைன்னு வச்சுக்க, அவனை அங்கேயே கழுத்து நெரிச்சு கொண்டிருப்பேன். அச்சா மேடம், ஐ எம் டேக்கிங் போட்டோஸ் ஐஸ் நோஸ் லிப்ஸ் செப்பரேட் செப்பரேட். அது என்ன அளவுக்கு எடுத்தேன்னு சொல்லி புரிய வைக்க முடியாம தான் தவிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு தான் ஹிந்தி. अच्छा निकाली हुई तस्वीरों में आपकी खूबसूरत शक्ल मत ढूंढिए, अच्छी तरह देखिए, उसमें मेरा दिल आप देख सकते हैं. बहुत अच्छा है. गंगा कमान कमान आओ आओ. पेदो पात पात. पाते कमान पाते पाते पेदो.
चाहती हूँ एक टिकट दीजिए ना என்னது போட்ல போறியா हाँ தனியா போய் மண்டைய போட்டினா கோப்பனுக்கு யார் பதில் சொல்றது क्या நைனா நைனா नैना नैना का मतलब मैडम एक टिकट नहीं है दो टिकट டேய் அங்க என்னடா பஞ்சாயத்து தலைவா ஆம்பளை இல்லையா தலைவா ஏன் எங்களெல்லாம் பார்த்தா ஆம்பளையா தெரியலையா நாமெல்லாம் ஆம்பளை தான் தலைவா நமக்கு புரியுது ஆனா கூட வர பாட்டிங்களுக்கு புரியலையே கூப்பிட்டு பாருங்க படிஞ்சதுன்னா என்ஜாய் பண்ணுங்க என்ன பாச தான் ப்ராப்ளம் நான் வேணா டிக்கெட் ஃப்ரீயா தரேன் தலைவா கூப்பிடுறவள மாமா புடி மாமாவள மாமா மால் பாட்டி மாமா புடி மாமாவள படைக்கல வாடா டேய் ஏய் கூப்பிட்டா வரதுக்கு இஷ்டம் இல்லைன்னா போக வேண்டியதானே அதை விட்டுட்டு நம்ம திட்டிட்டு போற मैं कुछ नहीं बोला என்னது குச்சி போடா என்ன மாமாவா நான் கேப்பியா நீ வெளியூர் பொண்ணு லாங்குவேஜ் தெரியாது டேய் என்னடா திடீர்னு லாங்குவேஜ் ப்ராப்ளம் எடுத்து வந்து இன்சல்ட் பண்ற அவன் முனகறா அவ ஹிந்தில முனனாண்டா தமிழ்ல முனனாண்டா முனங்கிறது மொத்தத்துல எங்களை திட்டுற மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது அது இல்ல சார் டேய் என்னடா வே ரொம்ப தப்புடா ஆமா நீ ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை ரவுண்ட் பண்ண உடனே வந்துருவீங்களே ஹீரோ மாதிரி என்னடா அது பேண்ட் இதுல ஷூ வேற டேய் ரொம்ப லுல்லடா அவன் போய் தலை சீவிட்டு வாடா போடா गुजराती कावाला नहीं मैं बोटिंग करने आई थी हाँ? पर बोट वाला ने मुझे नहीं छोड़ा ஓ அச்சா அச்சா நான் சொல்றேன் வாங்க வாங்க हाँ சார் என்னடா ஆத்தானா அப்புச்சினா கப்புன்னு கரெக்ட் பண்ணி போட்டானே
அடா பாருங்களா, என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே? ஓடுங்கடா, சீக்கிரம் ஓடுங்க. என்னடா நம்ம பசங்க அவனை கத்தில குத்திட்டாங்கடா. போலீஸ் கேஸ் ஆயிரும், ஓடிடு. என்னாச்சு? தாத்தா, என்ன ரவுடி பசங்க கெடுக்க வந்தாங்க. தடுத்த ராஜாவை கொத்திட்டாங்க. கங்கா, சொல்றத கேளு. உடனே புறப்படு. இந்த நிலைமையில நான் இங்க இருக்க கூடாது சொன்னா கேளு. வா, கங்கா, புறப்படு. உடனே புறப்படு. வேண்டாம். தாத்தா, வர வர உங்ககிட்ட ஈரமே இல்லாம போயிடுச்சு. என்ன காப்பாத்து வந்து தானே காயப்பட்டாரு. மரணத்தோட போராடுற அவரை அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்களே. உங்களுக்கு எப்படி தாத்தா மனசு வந்துச்சு? புத்தி கிட்டத்தனமா பேசாத. கோர்ட்டு கேஸ்னு போற மாதிரியா இருக்கும். போலீஸ்க்கு நாம போனா நம்ம நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? என்ன வேணாலும் ஆகட்டும். போலீஸ்க்கு பயந்து பயந்து வாடுற வாழ்க்கை மனசாட்சிக்கு செய்யற துரோகமா நினைக்கிறேன். அது இல்ல கங்கா, நான் போதும் தாத்தா, போதும். இப்படி குத்தாயிர அவரை விட்டுட்டு வந்துட்டோமே. இது கொலை செஞ்சுட்டு ஓடி வந்த பாருங்க, அதை விட கொடுமையா இருக்கு. என் உயிரே போனாலும் சரி, அவரை காப்பாத்தியே தீருவேன். கங்கா, போலீஸ் ஸ்டேஷன். போட் கிளப் பக்கத்துல ஒரு பையனை அடிச்சு போட்டாங்க. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். உடனே போய் காப்பாத்துங்க. தாத்தா, கங்கா, எனக்கு மனசாட்சி இல்லைன்னு சொன்னியே, உண்மைதாம்மா. எனக்கு மனசாட்சியே கிடையாது. ஏன்னா நான் மனுஷனே இல்லையே. நான் ஒரு நாய். உங்க குடும்பத்துக்கு பாசத்தோடு உழைக்கிற வேலைக்கார நாய். உனக்கு நடக்கக்கூடாத கொடுமையெல்லாம் நடந்துருச்சு. அதெல்லாம் என் கண்ணால பார்த்துட்டேன். உன் கையில விலங்குற கொடுமையும் நான் பார்க்க விரும்பல. சாயங்காலம் பூரா ஆஸ்பத்திரியில தான் இருந்தோம். ஒன்னும் பயப்பட வேண்டாம்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. மச்சான், 1000 தான் இருந்தாலும் குடும்பத்துக்கு மூத்த புள்ள குத்து போட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கிறப்ப ஒரு எட்டு போய் பாத்துட்டு வராம இப்படி பிடிவாதமா இருக்கீங்களே. நீ என்ன அர்த்தம் கட்டவனா இருக்கிற? அவன் என்னமோ மொழி போராட்டத்துல தண்டவாளத்துல தலை வச்சான். சுண்டு வரல ரயில் ஏறிச்சு. நான் போய் பார்க்காம இருக்கிறேன். அவன் பொறிக்கு நாயோட சண்டை போட்டு ஆஸ்பத்திரியில படுத்துக்கிற. அவனை போய் நான் என்னன்னு பாக்குறது? வர ஆளுக்கு வார். அதான் ஆத்தாளு அத்தை மகளும் மாறி மாறி போய் பாட்டு ஆளுகள நான் பாக்காட்டி என்ன? சாப்பிட்டானா? அவர் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன, சாப்பிட்டாட்டி உங்களுக்கு என்ன? என்னதான் இருந்தாலும் பாசம் அதான் கேக்குறாரு. என்ன பாசம்? தங்க பதங்க சிவாஜி கணேசன் நானு, அவரு ஸ்ரீகாந்த். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு பாசத்துல பாட்டு போட சொட்டேன். 1000 தான் இருந்தாலும் அவன் என்ன மாதிரி வீரமானவன். அறிவு தான் கிடையாது. அதுதான் உங்க மாதிரி நிட்டீங்களே, அதெல்லாம் எப்படி மச்சான் எதிர்பார்க்க முடியும்? வேலந்திரி போ. அட வாங்கயா. வாங்க வாங்க. எஸ் சார்.
நல்லா ஆடும் கோழியும் மீனும் மாடுமா போட்டு கொலஸ்ட்ரால் ஏத்தி விடு. நல்லா தின்னு போட்டு உன் பையன் ஊருக்குள்ள போய் தகராறு பண்ணிட்டு வரட்டும். ஏங்க இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்து ஒரு வாய் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறான். அது பொறுக்கலையா உங்களுக்கு? ஆமாமா, நல்லா காரஞ்சாரமா ஆக்கி போடு. நாளைக்கு கோர்ட்டுக்கு போனான்னா 1 வருஷமோ 2 வருஷமோ. ஆமா தீட்டு வாங்க. என் பையன் ஒன்னும் ஊர் வம்புக்கு போகல. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்ததான் சண்டை போட்டிருக்கான். யாரு இவனா? ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்ததான் அந்த ரவுடிகளோட சண்டை போட்டேன். அவனுக்கு ரவடியா? நீங்க ஹீரோவா? வேலை வெட்டிக்கு போய் காலெல்லாம் சம்பாதிக்காம மானம் கட்டு போய் வெக்க கடை சோறு தின்னுட்டு இருக்கேன். நம்மளுக்கு மானம் இருக்குதோ இல்லையோ, அடுத்தவங்க மானத்தை காப்பாத்த நாம கிளம்பிடுறோம். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பாடு அப்பா எடுத்துட்டு வா. உன்னை சொல்லி தப்பு இல்லடா. நீ பிறந்த ஆஸ்பத்திரியில தொப்புள் கொடி வெட்டும் போதே சூடு சொரணை மானத்தெல்லாம் சேர்த்து வெட்டி வெயில காய போட்டாங்க. உனக்கு எங்க வரைக்கும் போகுது? தின்னு. அந்த பொண்ணை வர சொல்லு, நாளைக்கு கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுறேன். அந்த பொண்ணு கூண்டேறி சாட்சி சொன்னாதான் உன் தலை தப்பும். சாரிப்பா, அவ வரமாட்டா. கோர்ட்டு கேஸ்னு வந்தா அவ எதிர்காலம் பாதிச்சிடும். ஆமா, உன் நிகழ்காலம் இப்ப தங்கு தடையெல்லாம் போயிட்டு இருக்குதுல்ல, கார நேரமா ஊருதான் வேற. மளிகை கடை போய் கால் விழுந்தாவோட மாசமானா மூட்டை அரிசி வாங்கிட்டு வந்து நான் கொட்டிடுறேன். உமா பைப் தண்ணி பிடிச்சு ஆய் கொட்டிடுற. நீ நல்லா 3 வேளையும் மூக்கு பிடிக்க உள்ள கொட்டிடுற. அப்புறம் நீ பேச மாட்டா அடுத்தவங்க எதிர்காலத்தை பத்தி. அப்பா ரொம்ப பேசாதீங்க, எனக்கு சுயமரியாதை இருக்கு. போடா, சுய சம்பாத்தி இல்லாதவங்க என்னடா சுயமரியாதை? இது பாருங்க, உள்ள பெத்தா சோறு போட்டு தான் ஆகணும். அதுக்கு தகுதி இல்லைன்னா எதுக்கு 2 வீடு? என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? பொறிக்கு நாயே காலானா சம்பாதிக்க வக்கீல ராஸ்கல். யாரை பாக்குற கையால என்னங்க தலைக்கு மேல வளர்ந்த பையனை கை நீட்டி அடிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் புத்தி இருக்கா? போடு. அவன் கையால ஆகுங்கிற, அவன் கட்டி பிடிச்சு முத்து கொடுக்க சொல்றியா? ஏய் வெளிய போட ராஸ்கல். இது முதலே சொல்லியிருந்தா அப்பயே வெளியே போயிருப்பல, எதுக்கு சுத்தி அடிச்சு பேசணும்? ரோசம் வந்து போட. போறாங்க. அவன் போனா நீ போ, நீயும் போ. ராஜா ராஜா, அவன் ராமச்சந்திர வனவாசம் போற. நீ கை போய் அழுவோ. சோகாடுக்கு 2 பேர் போ. மனுஷனும் பசி சாப்பிடுறாங்களா? என்ன சேட்ட எங்க போயிட்டு வர? சினிமாவுக்கு. என்ன சினிமா பார்த்துட்டு வரீங்க? இனி ஒரு சுதந்திரம். ஐயோ ஓவர் கடியாச்சாது. என்ன கடி? சுதந்திரத்தை மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கலங்கிறத நல்லா புட்டு வைக்கிறாங்க. என்னத்த போட்டு வைக்கிறாங்க? 1947ல சுதந்திரத்தை பார்த்தோம், இப்போ AK-47 பாக்குறோம். 50 வருஷம் ஆச்சு சுதந்திரம் வாங்கி. கூட இல்லாத போட்ல விளையாடினான் பாத்தியா? குழந்தை பெருசு கூட சேர்ந்து கட்டு போவாத. ஜாலியான படம் பார், நாளைக்கு போடுறான் பார் கில்லி படம். 1 2 3 4 5 6 8 9 10. பாவம் தாத்தா, குளிர்ல நடக்குறாரு. என் சால்வையை கொடுக்கட்டா? சால்வையை கொடுக்கணுங்கிறியா? நல்லது நினைச்சா உடனே செஞ்சிடணும். கொடுத்துரு. சரி தாத்தா. என்ன தம்பி, இந்த குளிர்ல இங்க வந்து படுத்திருக்க? உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும். ஆனா எங்க வீட்டுல படுத்தனா மனசுக்கு ஏதாவது ஆயிடும். நீ என்ன சொல்ற? அன்னைக்கு நடந்த தகராறுக்கு நாளைக்கு வாய்தா. மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிக்கணும். கங்காவை காப்பாத்தத்தான் நான் தகராறு பண்ணேன்னு அப்பா சொல்ல சொன்னாரு. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னப்பா அது? கங்காவோட மானத்தை காப்பாத்துறதுக்கு தான் நீ தகராறு பண்ணேங்கிற உண்மையை கோர்ட்ல சொல்லிட வேண்டியானே? ஏன் சார், இந்த போட் கிளப்ல நான் காப்பாத்தின மானத்தை முனிசிபல் கோர்ட் கூண்டுல ஏறி எடுத்துடலான்றீங்களா? இது அமெரிக்காவா இருந்தா குத்துச்சண்டையில பேர் வாங்கின ஆனானப்பட்ட மைக் டைசனையே ரேப் கேஸ்ல ப்ரூவ் பண்ணி உள்ள தள்ள முடியும். ஆனா இது இந்தியா சார். இங்க நம்ம ஊர் பொம்பளைங்க கோர்ட்டுக்கு வெளியில இருந்து வேடிக்கை பார்க்கறதுக்கே பயப்படுவாங்க சார். இந்த லட்சணத்துல கூண்டுல ஏறி சாட்சி சொல்றதுன்னா நடக்கிற காரியமா? வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லாத பொம்பளைங்களை கூட காசே பிரச்சனையாகி கல்யாணம் ஆகுறது இல்ல. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட பிரச்சனையை வாழ்க்கையில சந்திச்ச கங்காவுக்கு எப்படி சார் கல்யாணம் ஆகும்? அப்பா அம்மாவை பிரிஞ்சு கூட ஒரு ஆம்பளையால வாழ முடியும். ஆனா அழுக்கப்பட்டவன்ற பேரோட ஒரு பொண்ணால வாழவே முடியாது. வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லாத பொம்பளைங்க கூட காசே பிரச்சனையாகி கல்யாணம் ஆகுறது இல்ல. இப்படிப்பட்ட பிரச்சனையை வாழ்க்கையில சந்திச்ச கங்காவுக்கு எப்படி சார் கல்யாணம் ஆகும்? அழுக்கப்பட்டவன்ற பேரோட ஒரு பொண்ணால வாழவே முடியாது.
பேண்ட் கலறா பாரு போடா. ஏன் அப்படி இருக்கான் சொல்லு வேண்டாம் வேற என்ன இன்டர்நேஷனல் சொல்லாங்கறான்டா டேய் கரெக்டா கலறான் டேரே டேரே வெயிட் வெயிட் எங்களே தான் கூப்பிடுறா மே ஹெல்ப் யூ மேடம் क्या चॉकलेट नहीं चॉकलेट नहीं राखी राखी बंधन என்னடா சொல்ற டேய் தற்கொலை நாய்களா இது அவங்க ஊர்ல அண்ணனுக்கு தங்கச்சியும் தங்கச்சிக்கு அண்ணனும் கட்டுறதுடா அன்எஜுகேட்டட் ஃபெலோஸ் कीप इट विद यू थोड़ी देर के लिए आप रख लीजिए ना ஜீசஸ் प्लीज जस्ट अ मिनट பிரதர் नहीं नहीं कीप इट विद यू சொதப்புறாளே கங்கா थैंक यू सिस्टर हलवा कुडुदु स्माइल அந்த நாய்க்கு ராக்கி கிடையாதா he is not my brother யா டேய் 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 அவ என்ன பிரதர் இல்லன்னு சொன்னாலே அதுக்கு என்னடா அர்த்தம் சித்தப்பா அர்த்தம் அவ என்ன காதலிக்கிறாடா பின்னாடியே சுத்தி பிக்கப் பண்ணிட்டேடா தண்டா ராஜா கங்கா ஐ லவ் யூ